ஃப்ரெண்ட்ஸ், பி ஹாப்பி அண்ட் பி ஹெல்தி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா துப்பையில ரெசிபி பார்க்க போறோம். அது இவங்க கூடயும் பார்க்க போறோம். என் பேரு டிடிஎஃப். இது ரோட்டோரமாக பறிச்ச இலைன்றனால நிறைய மண் இருக்கும். ஸோ நல்லா கழுவிட்டு அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா ரெசிபியும் நம்ம பண்றதுக்கு முன்னாடி சுத்தமா நல்லா கை கழுவிட்டுக்கேன். இன்னைக்கு துத்தி இலை பருப்பு பண்றதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். துத்தி இலை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்துருக்கோம். துத்தி இலைக்கு தேவையான அளவு துவரம் பருப்பு எடுத்துக்கணும். 10 சின்ன வெங்காயம் உரிச்சு எடுத்துக்கணும். 2 பல் பூண்டு எடுத்துக்கலாம். 2 தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கழுவிட்டு கட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகு நீங்க முழுசாவும் எடுத்துக்கலாம், பொடியாவும் எடுத்துக்கலாம். கொஞ்சம் சீரகம் எடுத்துக்கலாம், கொஞ்சம் பெருங்காயம், தேவையான அளவு உப்பு. இதெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். இப்ப எடுத்து வச்சிருக்க எல்லா பொருளையும் இந்த குக்கர்ல போட்டு தண்ணி ஊத்தி கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். கம்மி அளவுக்கு தான் எடுத்துருக்கோன்றனால ஒரு சின்ன குக்கர்ல வச்சுக்கலாம் இன்னைக்கு. நம்ம எடுத்த எல்லா பொருளையும் குக்கர்ல போட்டு மூடி வச்சிரும். நல்ல ஒரு 4-5 விசில் வந்ததுக்கு அப்புறம் குக்கரை இறக்கி வச்சிடலாம். இப்ப 5 விசில் வந்துருச்சு. இப்ப இறக்கி வச்சுட்டு நல்லா கடைஞ்சிட்டு தாளிச்சிடலாம். குக்கர்ல நம்ம எடுத்து வச்சிருந்த கீரையை நல்லா கடைஞ்சு ஒரு பாத்திரத்துல ஊத்தி வச்சிடும். இப்ப தாளிச்சு இதுல ஊத்துற உடனே இது முடிஞ்சிடும். தாளிக்கிறதுக்கு தேவையான ஒரு கரண்டி மாதிரி ஒண்ணு எடுத்துட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம். கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கோங்க. நல்லா தாளிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற துத்தி கீரை கரைஞ்சி வச்சிருக்கிற பாத்திரத்துல ஊத்திடலாம். அவ்வளவுதான், ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம கொஞ்சமா ஒயிட் ரைஸ் எடுத்துக்கலாம். கொஞ்சம் சாதம் ஒரு கிண்ணத்துல எடுத்துக்கோங்க. தேவையான அளவு நம்ம செஞ்சு வச்சிருக்கிற துத்தி இலை கீரையை ஊத்திக்கலாம். அவ்வளவுதான். இப்ப இதை மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்ப நம்ம துத்தி இலை கீரை சாப்பிடறதுக்கு எப்படி பண்ணணும்னு பார்த்து முடிச்சாச்சு. மூணு பிரச்சனை இருக்கவங்களுக்கு துத்தி இலை கீரையை வெளியில எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத சொல்றோம். ஒரு பாத்திரத்தை அடுப்புல வச்சுட்டு கொஞ்சமா விளக்கெண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறம் கொஞ்சம் வெங்காயமும் கட் பண்ணி வச்சிருக்க துத்தி இலையும் அதுல சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா தாளிச்சுக்கலாம். வெங்காயம் எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க இலையை ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம சேர்த்து சாப்பிடுறதுக்கு இல்ல, மூலம் பிரச்சனை இருக்கிறவங்க துத்தி இலை வெளியில எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றதுக்கான ஒரு ரெசிபி தான் இது. நம்ம எடுத்துக்கிட்ட விளக்கெண்ணெய், வெங்காயம், துத்தி இலை மூணுமே நல்லா வதங்கிடுச்சு. அடுப்புல இருந்து இறக்கி வச்சதுக்கு அப்புறம் நல்லா ஆறட்டும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் இதை 2 வகையா நீங்க பயன்படுத்தலாம். ஒண்ணு வந்து துணியில நம்ம வதக்கி வச்சிருக்கிறத எடுத்து வச்சு அப்படியே ஆசனவாய் பகுதியில வச்சு ஒண்ணு நீங்க பேண்டிஸ் போட்டுக்கலாம், இல்லைன்னா அப்படியே கட்டி விட்டுலாம். கோமரம் மாதிரி கட்டி கூட விட்டுடலாம். இல்ல துணி வேண்டாம் அப்படின்னா வெத்தலை எடுத்துக்கோங்க. என்கிட்ட சின்ன வெத்தலை தான் இருந்துச்சு. நீங்க கொஞ்சம் பெரிய வெத்தலையா எடுத்துட்டு நம்ம வதக்கி வச்சிருக்கிறத அதுல வச்சுட்டு நேரடியாவே உங்க ஆசனவாய் பகுதியில வச்சு நீங்க அப்படியே கட்டி விட்டுக்கலாம். இப்படி பண்றது மூலியமா உங்களுக்கு மூலம் சம்பந்தமா இருக்க பிரச்சனை எல்லாமே தீர்ந்துடும். இது 3 நாள் பண்ணணும். அதே மாதிரி நம்ம சொன்ன அந்த துத்தி இலை கீரை செஞ்சிருக்கோம் இல்லையா, அதை 3 நாள் தொடர்ந்து சாப்பிடணும். இந்த வெளியில நம்ம வைக்கிறது வந்துட்டு நைட்டு மட்டும் தான் நீங்க செய்யணும். நைட்டு வச்சுட்டு தூங்கிட்டு காலையில எந்திரிச்சு நாங்க வீசிட்டு நீங்க கழுவிக்கலாம். அவ்வளவுதான். நீங்க கிளினிக் வரது மூலியமா என்ன ஆகும்னா, இந்த பைல்ஸ் பிரச்சனை, மூலம் பிரச்சனைக்காக அக்குபஞ்சர் கொடுத்துட்டு ஹைட்ரோதெரபி கொடுத்துட்டு உங்க உணவு பழக்க வழக்கம் எல்லாத்தையும் மாத்திட்டு நாங்க உங்க வீட்டுக்கு அனுப்பும் போது இதை நீங்க வீட்டுல போய் பண்றீங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமா ஒரு 3-4 நாள்லயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Be happy, be healthy. God bless you. Thank you.